லாஸ்ட் 2 வாரமாக வீடியோவே போட முடியல. என்னாச்சுன்னா பயங்கர டிராஃபிக் துபாயில். அதனால வந்து சரி ரூம் ஷிஃப்ட் பண்ணிடலாம், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி செட் ஆச்சு. சரி 1 வீக்கில் வந்து எல்லாமே பண்ணணுன்றனால டைமே கிடைக்கல. எல்லாமே ஹரிபரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் இருக்கும்போது தெரியல, கொஞ்சம் திங்ஸ் இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஒரு வாட்டி 2 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம்னா எல்லா திங்ஸும் ஷிஃப்ட் பண்ணிடலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமாக வந்து திங்ஸ் வந்துகிட்டே இருந்தது. எடுக்க தான் தெரியுது இவ்வளோ திங்ஸ் நம்ம இந்த ரூமில் வச்சுருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி 2-3 வாட்டி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கார் வந்து பயங்கர கன்றாவியாக இருந்தது. சரி அதை வந்து ஒரு ஆட்டோ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் வந்து ஆட்டோ வாஷ் பண்ணும்போது காருக்குள்ளே உட்காந்து பார்த்ததில்ல. சரி இந்த வாட்டி அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கூட போயிருந்தோம். போயிட்டு அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது அவள் ஏதோ வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போன மாதிரி பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. கார்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபுல்லாக வந்து எல்லா திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணோம். புது வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி அவங்க எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வாட்டி நம்ம வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பெல்லாம் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் முடிச்சு ரூம் எல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து செட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதனால தான் வந்து vlog எல்லாம் எடுக்க முடியல. அப்படியே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ரிலாக்ஸ்டாக ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ தான் வந்து 1 வீக் ஆகுது. 1 வீக் அப்புறம் தான் இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த vlogல எடுத்து கண்டினியூஸாக பார்க்க போகிறீங்க. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், மோர் குழம்பு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 65, அப்புறம் 2 முட்டையை வந்து பிளெயின் ஆம்லெட் மாதிரி போட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நகெட்ஸ் வச்சு சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். காலையில் குக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி இருக்குது. ரொட்டீன்ன்றதை விட ஒரு ஆர்டர் மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா வந்து ஒரு பேனில் பால் சூடு பண்ண வச்சுருவேன். பால் கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து குக்கரில் அரிசியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரை மூடி அடுப்பில் வைப்பேன். அந்த டைமில் பால் கொதிச்சிரும். அப்போது நான் வந்து டீ தூளும் சர்க்கரையும் ஆட் பண்ணி டீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா அது வந்து கொதிச்சு அந்த டீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த டைமில் நான் வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து டீ ரெடியாக இருக்குது. அதனால டீயை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வேலை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டெம் பீசஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரை என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி காய வச்சு அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அதில் இருக்கிற பூச்சி வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து போயிடும். ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து குழம்பு தாளிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 குண்டு மிளகா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் எடுத்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே வந்து அது வந்து ரெடி ஆயிரும். சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு குழம்பு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சுருந்த காலிஃப்ளவர் அது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருந்தது. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று போடுறேன், ஃப்ரை மசாலா. அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து நகெட்ஸை பொரிச்சு எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெயில் நகெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அதில் உள்ள ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் காலிஃப்ளவர் போட்டுட்டு அப்புறமா நகெட்ஸ் போட்டோன்னா நகெட்ஸில் வந்து அந்த காலிஃப்ளவரோட ஸ்மெல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் நகெட்ஸை வந்து ஃப்ரை பண்ணுறேன். சைடில் வந்து நான் 2 முட்டையை வந்து பிளெயின் ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். நகெட்ஸ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இல்லாட்டி உள்ளே வேகாமல் வெளியில் வந்து சீக்கிரமாக கருகிடும். நான் வந்து இந்த நகெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஹாட் டாக் பிரெட் தான் எடுத்திருக்கேன். சென்டராக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கெச்சப்பும் மயோனைஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நகெட்ஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்தோன்னா ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நான் எப்படி வைப்பேன்னா 3 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக ரைஸ் வச்சுருவேன். இன்னொரு பாக்ஸில் பாதி ரைஸ் வச்சுட்டு முட்டை வச்சுருவேன். இன்னொரு பாக்ஸில் வந்து குழம்பு ஊற்றி வச்சாச்சு. இதை இப்படியே மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம்.
வேறு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அது வந்து ரைஸோட வந்து சேர்த்து வச்சோன்னா நமத்து போயிடும். அதனால தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து 2 அப்படி கட் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் ஆறிரும், சாப்பிட்றதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.